டேய் கங்கா யாரா? கங்கா யாரான்னு கேக்குறல? கங்கா யாரா? டேய் எங்கடா அவ? எங்க இருக்கா? எங்க இருக்கா கேக்குறல? எங்கடா? அந்த கங்கா எங்க? ஏய் நான் தான்டா கங்கா. என் இடத்துக்கு வந்து ஏன் பசங்களை அடிப்பியா? ஒன்னா ஸ்வேதாங்கடா, நீங்க சொல்றத எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றா. ஸ்வேதா எங்கடா வச்சிருக்கீங்க? ஸ்வேதா யாரு சொல்லுடல. இரு. டேய் நம்ம கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணோட பேர் ஸ்வேதாவா? சந்தியா அண்ணா. சந்தியாவன் தம்பி, நீ வேணும்னா உள்ள போய் ஒரு தடவை அவ கூட. டேய் ஸ்வேதா எங்கடா? சொல்லு சொல்லு. எங்கடா? தெரியாதுடா. ஸ்வேதா எங்கடா? என் ஸ்வேதாவை எங்க வச்சிருக்கீங்க? அண்ணா சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு கங்கா இருக்கிற தைரியத்துல நான் அப்படி பேசிட்டேன். இன்னைக்கு அண்ணனே போட்டு நீ பரட்டி எடுத்துட்ட. உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. நான் விட்டுருங்கண்ணா. என்னடா பயந்துட்டியா? டேய் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். உன்ன மாதிரி ஒருத்தன் தன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனானோ. திடீர்னு ஒரு திருடு அங்க வந்து அவன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சு பெரிய பள்ளத்துக்குள்ள குதிக்க சொன்னான். அப்படி குதிச்சா அவன் பொண்டாட்டிய விட்டுறதா சொன்னான். குதிச்சா அவன் செத்து போயிடுவான். அவன் குதிக்கலனா பொண்டாட்டியுடைய உயிர் போயிடும். மைண்ட் அப்செட், டோட்டல் கன்ஃபியூஷன். பாவம் உடனே குதிச்சிடுறேன்னு சொன்னான். இந்த கதையில மாரல் என்ன தெரியுமா? ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ வாயை மூடிக்கிட்டு சொல்றதை செய்யணும். சொன்னது புரிஞ்சுதா? பேக் எடு, ஓபன் பண்ண. ஏய் என்னது இதெல்லாம்? பணம்டா. அதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் எம்எல்ஏ சிவலிங்கா வீட்டுல கூட. அங்க வெளியே போலீஸ் செக்கிங் ஹெவியா இருக்கும், ஜாக்கிரதை. அதுல இருந்து 1 ரூபாய் மிஸ் ஆனாலும் உன் ஸ்வேதா மிஸ் ஆயிடுவா. அதானே, இதான் கதையா? எலெக்ஷன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல? ஏடா இந்த ஆம்புலன்ஸ், கார் இன்ஜின், சீட்டு கடியில எல்லாம் வச்சு கடத்துறது பத்தாதுன்னு இப்ப புதுசா பொண்ணை கடத்தி அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? பேசினதெல்லாம் போதும், சீக்கிரமா போ. நான் போக மாட்டேன். தெரியும்டா, 10 கோடி ரூபாய் கைக்கு வந்துருச்சுன்னா எவனா இருந்தாலும் அந்த பணத்தை பத்தி தான் கவலைப்படுவான். லவ் பண்றவளை பத்தி எதுக்காகடா கவலைப்படணும்? அடங்குறியா? நான் முடியாதுன்னு சொன்னது நீ சொன்ன வேலை எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக. கேவலம் இந்த 10 கோடிக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. இப்ப என்ன இந்த பணத்தை கொடுக்கணும் அதானே? அது 1/2 மணி நேரத்துல பண்ணணும். என்ன விடுறா? ஏதாவது ஏடாகுடம் பண்ண கொன்னு போட்டுருவேன். ஒன்னும் இல்ல, உன் ஆள. போறப்படா. ஏய் நீ தான்டா வந்துருச்ச, ரொம்ப ஓவரா பேசுற. நீ போடா.
எம்எல்ஏ சிவகுமாரோட ஆள் சார். அப்படியா? ச்சே. சார் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சாரி சார். ஏய் நீயாவது சொல்லிருக்க கூடாது. தேவையில்லாம இந்நேரம் செத்துருப்ப. ஷிட். இடியட். சார் அவனை பயமுறுத்த தான் இங்க கூட்டிட்டே வந்தேன். அனாவசியமா என்ன பயமுறுத்தி அவனை ஷூட் பண்ண வச்சிட்டியே. தப்பு பண்ணிட்டீங்களே சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது உங்களோட புல்லட்ஸ் தெரிஞ்சிருமே சார். ஆமால. ஆமா சார். என்னையா நீ எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லிட்டு இருக்க? இப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்போ என்னோட வேலை, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்களாம். ஆனா நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அந்த புல்லட் உன்னோடதாச்சு. சார் ரிலாக்ஸ். இந்த புல்லட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வராது. எப்படி தெரியுமா? 150 கொடுத்து நான் ஹோல்சேல்ல வாங்கினேன். யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செத்தவனுக்கு தான் அது தெரியும். ஹலோ கான்ஸ்டபிள் சிவா ஸ்பீக்கிங் ஓவர். ஏசிபி சார் இருக்காரா? 1 செகண்ட் சார். ஏசிபி ஆதித்யா ஸ்பீக்கிங். சார் 10 கோடி ரூபாய் பணத்தோட ஒருத்தன் கத்திப்பாரா ரவுண்டர் கிட்ட மாட்டிருக்கான் சார். அவனை உங்க கஸ்டடியிலே வைங்க. ஐ வில் பி தேர் வித் இன் 5 minutes. அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் யார் ஃபோன் பண்ணாலும் அவனை விட்டுறாதீங்க. ஓகே? எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னானா? இல்ல சார். எங்க இருக்கான்? அது அங்க இருக்கான் சார். சொல்றா. பணம் யாரோடது? டேய், பணம் யாரோடதுடா? எந்த எம்எல்ஏ அது? 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போற எங்கிட்ட போய் சொல்றியா? தெரியாதா உனக்கு? சொல்றா. சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சார் அடிக்காதீங்க சார். யாரோடதா? சார் அடிக்காதீங்க சார். சார் சார் எனக்கு சத்தியமா இந்த தெரியாது. பணத்தை வச்சு தான் எலெக்ஷனுக்கு கொடுக்க போறீங்க. தெரியாது சார். சொல்றா. எந்த எம்எல்ஏ? ஏய் ஃபாஸ்டா போ. ஃபாஸ்டா போ. ஏய் நில்றா. திருப்பு. Shit. தப்பிச்சிட்டான். நில்லுங்க. யார் வேணும்? பேக்ல என்ன இருக்கு? காட்டுங்க. வணக்கம் சார். நீங்க போங்க சார். எலெக்ஷன் முடியிற வரைக்கும் அந்த ஏசிபி கண்ணில் மாட்டிராதீங்க. உங்களை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல போட்டுருவோம். நம்ம ஆளுங்க எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. டேய் புரிஞ்சதுல? சரி வச்சிடறேன். என்ன வேணும் தம்பி? பேக்ல என்ன இருக்கு? மூடுப்பா, முதல்ல மூடுப்பா. பெரிய அனுப்பிச்சாரா? நீ கிளம்பா, நான் பாத்துக்கிறேன். சார் ஐஜி சார் வந்துட்டாரு. சார் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க? அவனை பயமுறுத்த சொன்ன அவனை மேல அனுப்பிட்ட? நீங்க சொன்னதை தான் சார் செஞ்சேன். நீங்க அவனை பயமுறுத்த சொன்னீங்க, நான் என்னோட வழியில அவனை பயமுறுத்தினேன். நீ மாற மாட்டேயா? மாறினா என்னால போலீஸ்ல இருக்க முடியாது சார். பொலிட்டிஷியனா போக வேண்டியதான். சார் உங்களை எம்எல்ஏ வர சொன்னார் சார். வர நான் போய் பேசிட்டு வரேன். உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டியிருக்கு. இங்கேயே வெயிட் பண்ணு. சார் ஏசிபி ஆதித்யா கொஞ்சம் மேல வா. ஷிட், வயர்லெஸ். சார் ஏசிபி ஆதித்யா, come in election squad. சொல்லுங்க சார். பைக் நம்பர் TN13 AB7434 மயிலாப்பூர் சைடுல தான் போயிட்டு இருக்கான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்டா வைங்க. எஸ் சார். அதே நம்பர் மாதிரி இருக்கு.
டேய் நிப்பாட்டு 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 ஏய் சார் ஏசிபி சார் சொன்ன அந்த நம்பர் பிளேட் வண்டி என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வண்டி எடுக்கியா? சீக்கிரம் போ. வேகமா போ. போ, சீக்கிரம். டேய், சொல்றா. வண்டி நிப்பாட்டு. சீக்கிரம் போயா, சீக்கிரம் போ. அண்ணா ஆ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போடு. சரிப்பா. தேங்க்யூ. எம்எல்ஏ சிவாலிங்கா வீட்ல ரெய்ட் செஞ்சு 10 கோடி ரூபாய் கள்ள நோட்டை அவர் வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது யார் கொடுத்ததுன்னு தெரியல. கொடுத்தவங்க யாருன்னு அவரோட வீட்ல இருக்க சிசிடிவி கேமரால விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது. என்ன மாட்டி விடத்தான் பண்ணிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எதிர்க்கட்சியோட சதி வேலை. இந்த சம்பவத்தினால அவரோட கட்சி ஆபீஸ் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இதே மாதிரியான கள்ள நோட்டை எந்தெந்த எம்எல்ஏ வீட்டை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா. வச்சிருக்க. குட் லக். என்ன விடுங்கடா. யாரா நீங்க? நானும் அவரும் சின்சியரா லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் கூட பண்ணிக்க போறோம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏன் அவங்க கூட படுத்தது எங்க கூட படுக்க முடியாதா? இத மட்டும் நாங்க நெட்ல விட்டோம்னா உனக்கு கல்யாணமே ஆகாது. சூசைட் தான். செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க. யாரு என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க. சார் காப்பாத்துங்க சார். யாரா நீ? அவனை போடுங்கடா. என் இடத்துக்கு வந்து எவனுங்களையும் அடிக்கலாம். சொல்லு. என் ஸ்வேதா எங்க? ஸ்வேதாவை எங்க வச்சிருக்கீங்க? ஸ்வேதா யாருன்னு எனக்கு தெரியாதுடா. விடு கையடு. நீ யார்கிட்ட மோதிர தெரியுமா? குட் ஈவினிங் டாட். ஹாய் பல்லவி. ஏன்டா இவ்வளவு லேட்டு? மார்னிங்ல இருந்து காலேஜ்ல கண்டினியூ செமினார் டாட், சோ அதான் லேட். காஃபி? வேண்டா டாட், ஃபுல் டயர்ட்ல இருக்கேன். நீங்களே குடிங்க. என் பொண்ணு முதல் தடவை என்கிட்ட போய் சொன்னா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு ஒரு நாள் என்கிட்ட உண்மையை சொன்னா.
டாடி, உங்களை மாதிரி அப்பாவுக்கு பொண்ணா பிறந்தது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அப்பா அம்மா 2 பேரும் இருப்பாங்க. ஆனா எனக்கு அது 2மே நீங்க தான். உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஆனா ஒரு விஷயம் மறைச்சிட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கு தான் இந்த லெட்டர். நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சித்துவை காதலிக்கிறேன். டாடி, நீங்க என் மேல வச்சிருக்க அன்பால சித்துவை ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட நான் சொல்லல. நீங்க முடியாதுன்னு சொன்னா உங்க வார்த்தையை மீற முடியாம, அவனையும் மறக்க முடியாம என்ன வருத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதான் உங்ககிட்ட சொல்ல பயந்து நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு திரும்பி வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வந்தா. நீ ரொம்ப பெரிய சுயநலவாதி டாடி. சித்துக்கு சுயநலங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கத்து கொடுத்தீங்க. ஆனா சித்து பயத்தை கத்து கொடுக்க ஆரம்பிச்சா. அழுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா. பசி, தாகம், பயம் எல்லாத்தையும் டாடி, சித்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பான். சிகரெட் ஷேர் பண்ணிப்பான், ட்ரிங்க் ஷேர் பண்ணிப்பான். எவ்வளவு என்ன கூட ஷேர் பண்ணிக்கிட்டான் டாட். அந்த வலியை என்னால தாங்க முடியல டாடி. நான் ஏமாந்துட்டேன் டாடி. டாடி, 16 வருஷம் அன்போட மதிப்பு என்னங்கிறத 6 மாசம் லவ் பண்ண அவன் கூட போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் டாடி. தப்பு பண்ணதுன்னா ஆனா தண்டனை அனுபவிக்கிறது நீங்க. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. புறம்போக்கு கரெக்டா வந்து சிக்கனடா. 10 நாளா உன நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்கவுண்டர் பண்ணா உன்னோட பணம் கூட கிடைக்காதுடா. லவ்வர்ஸ பிரிக்கிறது, கிட்னாப் பண்றது, உன் பேச்ச கேட்கலனா எல்லாரையும் கொன்னுடுவியா? சொல்றா, யாரா நீ? சொல்ல போறியா இல்ல இங்கே சாக போறியா? யாரா நீ? அப்பன்டா, ஒரு பொண்ணோட அப்பன். கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே செத்து போனத தடுக்க முடியாம போன ஒரு அப்பன். நல்லா வாழணும்னு எவ்வளவோ கனவு கண்ட ஒரு நல்ல பொண்ணோட அப்பன். காதலுங்கிற பேர்ல எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண, அங்க வா இங்க வா அதை செய் இதை செய்ன்னு சொன்ன. தூக்கி வளர்த்தவங்களையே ஏமாத்த வச்சு பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கிற மோசமானவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பன்டா, அப்பன்டா. ஏய், யாருக்கோ என்னவோ நடந்தா உனக்கு என்னடா கவலை? அவங்கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த நாயை போட்டு தள்ளுங்க. என்னோட தம்பிடா. அண்ணா, அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு எப்படியாவது வேணும். இவனுக்காக தான் உன்னை 10 நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா பாக்குற? ட்ரக்ஸ் கேஸ்ல ஏடா என்ன மாட்டி விடுற? உன்னால என் லைஃப் ஸ்பாயில் இருக்குமடா. நீ பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க. டேய், பொண்ணுங்கனாலே விளையாடுறதுக்கு தான்டா. விளையாடும் போது அடிபடுறதுல சகஜம்தான். அடிபட்டா மருந்து போடணுமே தவிர இந்த மாதிரி புடுங்க கூடாது. நீ பண்ணதுக்கு தான்டா அனுபவிக்கிற. என் தம்பி ஆம்பளடா. ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அவளை அடையாம விட மாட்டான்டா. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஆம்பளைங்கிற பேர்ல மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்காம, அதான் என் ப்ராப்ளம். டேய், உனக்கு என்ன ப்ராப்ளமோ அது எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருக்க பத்தியா, அதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கக்கோன்னு. வலிக்குதா உனக்கு? எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
செத்துடா.